மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் திருச்சி சிவா ஆகியோர் மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இருவரும் போட்டியிடுவார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் திருச்சி சிவா ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மேலும் காங்கிரஸ் மற்றும் தேமுதிகவுக்கு தலா ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் திருச்சி சிவா ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேமுதிக மற்றும் காங்கிரசுக்கு தலா ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் திருச்சி சிவா ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காங்கிரஸ் மற்றும் தேமுதிகவுக்கு தலா ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய செல்வபிறந்தகை ராஜ்யசபா வேட்பாளர் யார் என்பதை மேலிடம் விரைவில் அறிவிக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். தற்போது மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தற்போதைய தகவல் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகிய இரண்டு பேருக்கு ராஜ்யசபா கேண்டிடேட்டாக திமுக அறிவித்திருக்கிறது. மற்றொரு ஒரு இடத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நாளை மனு தாக்கல் செய்ய இருக்கிறார். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனை பொறுத்தவரை அவர் தேமுதிகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர். 2016 குறிப்பாக அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர் தேமுதிக சார்பாக. அவர் குறிப்பாக ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 பேர் அவருடைய பதவியிடம் காலியானது. புதுக்கோட்டை அப்துல்லா உள்ளிட்டவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் கொடுக்காமல் 2 பேருக்கு மட்டுமே. திருச்சி சிவாவை பொறுத்தவரை 5 முறை ராஜ்யசபாவில் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக திமுகவின் டெல்லி முகமாக இருந்து வருகிறார். அவருக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டிருப்பதன் மூலமாக 36 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ராஜ்யசபாவில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு திமுக கொடுத்திருக்கிறது. இந்த மீதமுள்ள 2 இடங்களில் ஒன்றை குறிப்பாக தேமுதிக சுதீஷ் நாளைக்கு மனு தாக்கல் செய்ய போறார். காங்கிரஸ் வேட்பாளர் யார் என்று சொன்னால் மீனாட்சி நடராஜன். அவரை பொறுத்தவரை அவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர். மத்திய பிரதேசத்தில் எம்பியாக ஏற்கனவே லோக்சபாவில் தேர்வானவர். தற்போது AICC இன்சார்ஜாகவும் தெலுங்கானா காங்கிரஸ் கமிட்டியுடைய இன்சார்ஜாகவும் இருக்கிறார். அவருக்கு தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் என்பதற்காக காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்திருப்பதாகவும் அவர் நாளை காலை மனு தாக்கல் செய்ய குறிப்பாக தலைமைச் செயலகம் வருவார். நாளையோடு மனு தாக்கல் தேதி முடிவடைவதால் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர் பேராசிரியராக பணியாற்றியவர். அவருக்கு இந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி சிவாவும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதால் தற்போது அவர் உள்ளே சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பையும் பார்க்க முடிகிறது. பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. திமுக தரப்பிலிருந்து மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காங்கிரஸ் தேமுதிகவுக்கு தலா ஒரு இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காங்கிரஸ் மற்றும் தேமுதிகவுக்கு தலா ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராகுல் அணியில் முக்கியமானவர் மீனாட்சி. டெல்லி காங்கிரஸ் வட்டாரங்கள் இது தொடர்பாக தகவல் தெரிவிக்கின்றன. ராகுல் அணியில் முக்கியமானவர் மீனாட்சி நடராஜன்.